மகம், இந்த மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. இதுக்கு சொந்தக்காரரான மக நட்சத்திரம் உங்களை பத்தி தான் இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நீங்க வெற்றி அடையிறதுக்கு உண்டான சூட்சமங்களும் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. இந்த மகத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே ஜகத்தை ஆள முடியுதோ இல்லையோ, ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தான் தாதா, நீங்க தான் வெயிட், நீங்க தான் தலைமையானவர். ஓகேங்களா? கேது பகவான் தான் உங்களுடைய அதிபதி. ஓகேங்களா? எல்லா செல்வங்களையும் பெறும் அம்சம் உங்க ஜாதகத்துல உண்டு. நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் அதை ஏதாவது செஞ்சதை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பெரிய ஆள் நீங்க. ஓகேங்களா? அடிக்கடி கற்பனை உலகத்தை போய் உட்காந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர கற்பனை அப்படின்னு லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் உங்ககிட்ட யாராவது விவாதம் பண்ணா வேஸ்ட், ஏன்னா நீங்க தான் கட்சியில் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அதே போல நல்ல தெய்வ பக்தி, நல்ல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகமும் பக்தியும் இருக்கக்கூடிய ஆள் நீங்க. வாழ்க்கையில சாதிக்கணும், ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு எப்பவுமே உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கணும். அதே போல் நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அந்த அம்சம் உங்க ஜாதகத்துல உண்டு. பல துறைகள், பல விஷயங்கள், பல ஞானங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆள் நீங்க. கோபம் வந்தா வச்சுக்கோங்க, உடனே மறந்துடுவீங்க. ஆனா அந்த கோபத்துடைய எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்க. அதே போல எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களே வேலை வாங்கக்கூடிய ஆளும் நீங்க தான். ஓகேங்க? ரொம்ப சின்ன வயசுலேயே சுக்கிர தசை உங்களுக்கு வந்துட்டதால அந்த சின்ன வயசுலேயே வந்துடும். அதனால என்ன ஆகும்னா அந்த அம்சம் உங்களை விட உங்களோட பெற்றோர்களுக்கும் நிறைய வந்து சேரும். ஓகேங்களா? இந்த வேலை செய்யறதை விட பிசினஸ் செய்யறது தான் பெஸ்ட் அப்படின்னு தொழில் மீது அதிக மோகம் இருக்கக்கூடிய ஆள் நீங்க. நீங்க எதுலேயும் வெளிப்படையா இருப்பீங்க. அது தொழிலுக்கு செட் ஆகாதுப்பா, பாத்துக்குங்க. உள்ளதை உள்ளபடி பேசுவீங்க, அதுவும் தொழிலுக்கு செட் ஆகாது, பாத்துக்குங்க. உங்க விஷயத்த மற்றவங்க தலையிடுறது எப்பவுமே விரும்ப மாட்டீங்க. அது ஆள் நீங்க. ஓகேங்களா? நீ உன் வேலையே நீ பார்த்துட்டு போ, என் விஷயத்த நீ வரான்னு சொல்லக்கூடிய ஆள். அதே போல கலைகள், பல பல விஷயங்கள் அதுல கற்கிறது, அதை போய் கத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆராய்ச்சி பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காதல் திருமணமா அதுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நீங்க. விதவிதமான வண்டிங்க வாங்கணும், வித்தியாசமான பொருட்கள் வாங்கணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். வயசு ஆக ஆக குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, அது கொஞ்சம் கம்மியாகி ஆன்மீகத்துல நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு அதிகமாக கொள்வீங்க. ஓகேங்களா? உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா கேது பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான். அதே போல உங்களுக்கு நவாம்ச அதிபதி பாத்தீங்கன்னா முதல் பாதத்துக்கு செவ்வாய் பகவான், 2ஆம் பாதத்துக்கு சுக்கிர பகவான், 3ஆம் பாதத்துக்கு புத பகவான், 4ஆம் பாதத்துக்கு சந்திர பகவான். ஓகேங்களா? இந்த கிரகங்களை கரெக்டா பிடிச்சி கும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சகல சௌபாகியத்தை நீங்க அடைஞ்சிடலாம். ஓகேங்க? உங்கள சிலர் பாத்தீங்கன்னா ராஜதந்திரம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது போல அந்த கால்குலேட்டிவ் பயங்கரமா இருக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. அதே போல தேசப்பற்று அதிகமா இருக்குங்க. இந்த தேச உளவாளிகள் இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, இந்த துரந்தர்பத்தில் வந்து அவங்க இதெல்லாம் அது போல ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நட்சத்திர பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அதே போல சமயம் பார்த்து எதிரியை எப்படி வெல்லணும் அப்படின்ற கூட அந்த புத்தி கூர்மை உங்ககிட்ட நிறைய இருக்கு. காரிய வெற்றிக்காக அடிக்கடி விரதம் இருக்கிறது, சாமி கும்பிடுறது, இப்படி பண்றது, கோயில் சுத்துறது, இந்த வேலை எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதே போல உங்களுடைய இனம், உங்களுடைய மக்களுக்காக, அவங்க முன்னேற்றத்துக்காக நிறைய உழைப்பீங்க. உங்கள சிலர், ஓகேங்களா, துரோகம் யாராவது செஞ்சாங்கன்னா இல்ல எதிரிகளா இருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கிறவங்களா இருப்பீங்க. அதே போல ரொம்ப ட்ரெஸ் நிறைய போடணும், புதுசு புதுசா போடணும், கலர் கலரா போடணும், டிஃப்ரெண்டா நம்ம ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஆள் நீங்க. அது அப்போ நிறைய மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய மியூசிக் கேட்பீங்க. அது போல வேற வேற மொழிகள் கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஓகேங்களா? உங்கள சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம், நேர்மை, நீதி இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. இடியே விழுந்தாலும் சரி பயப்படவே மாட்டீங்க, அவ்வளவு தைரியம் இருக்கிற ஆள் நீங்க. ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்றது அந்த மூளைக்கு வேலை கொடுக்கறது பயங்கரமான நல்ல. அதே போல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு குரூப் உங்ககிட்ட இருக்கும். உங்கள சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தற்பரமா பேசிப்பான், நான் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கூட அந்த மைண்ட் செட்டும் உங்ககிட்ட இருக்கு. அதே போல மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான வழியை சொல்ல பாருங்க. டெய்லி காலைல முதல்ல செய்ய வேண்டிய சூரிய வழிபாடு. இந்த சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க, அப்படி இல்லை சூரியன் நமஸ்காரம் பண்ண கத்துக்கங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறைனா
பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போயிடுங்க. போயிட்டு அவரை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு வந்தீங்கன்னா சகல காரியம் வெற்றி அடையும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.